இரு எண்களின் மீச்சிமானது மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவா 12, ஒரு எண் 36, இன்னொரு எண் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. மீச்சிமா மீப்போவா ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஆனால் மீச்சிமா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்னங்க கொடுத்துருக்குறாங்க, 12 எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்னங்க, ஒரு எண் 36ன்ட்டாங்க, இன்னொரு எண் தெரியாது, ஒய் தெரியாது. எல்சிஎம் என்ன சொல்லிக்கிறாங்க, கொஷின் நல்லா புரிஞ்சுக்குங்க. மீச்சியமானது மீப்போவாவின் 6 மடங்கு. மீப்போவா என்னங்க, 12 இன்ட்டு மடங்குனோடனே இன்ட்டு போட்டிருக்கிறேங்க. எவ்வளோ மடங்குங்க, 6 மடங்கு. அதனால இன்ட்டு 6, அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலா என்னங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஆங்க. ஹெச்சிசிஎஃப் எக்ஸோட வேல்யூ என்னங்க 36, ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஒய்யே. எல்சிஎம் வேல்யூ என்னங்க 12 இன்ட்டு 6ங்க. அடுத்து ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்னங்க 12. அடுத்தது நம்மளுக்கு ஒய் தான் தெரியாது, ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூவில் இருக்கிற 36 இங்கே போயிடுச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க. டிவைடில் போடுங்க 36. இப்போ டிவைட் பண்ணுங்க. இது வந்து 12 வந்து எத்தனை டைமுங்க, 1 டைமு. இது 36 வந்து 3 டைம் வருமாங்க. 3 டேபிளில் இது 1 டைமு, 12 வந்து 4 டைமாங்க. 6 இன்ட்டு 4 மல்டிப்ளேஷன் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 28ன்னு வருதாங்க. 28 தான், 24 தான் ஆன்சர். ஓகேங்களா, சாரி. 6 இன்ட்டு 4 என்னங்க ஆன்சர், 24 ஆன்சராங்க. 24 தான் ஆன்சருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன ட்விஸ்ட்டுனாங்க, இரு எண்களின் மீச்சியமானது மீப்போவாவின் 6 மடங்குனா மீப்போவாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 12, அதோட 6 மடங்குனோடனே இன்ட்டு 6 போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இங்கே ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதே போல தான் ஒவ்வொரு சம்மையும் சால்வ் பண்ண போகிறேன்.